ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உருளைக்கிழங்கு குருமா வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நான் போஸ்ட் போட்டிருக்கேன். ஒரு கடாய் எடுத்து கடுகு போட்டு நல்லா தாளிச்சிடுங்க. பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்குங்க. அந்த பச்சை மிளகாய் எந்த அளவுக்கு நீங்கள் எண்ணெயில் போட்டு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு உரப்பு தெரியாது. பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் கொஞ்சம் வதக்கிட்டோம்னா உரப்பு அவ்வளோவா தெரியாது. சின்ன பிள்ளைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. வெங்காயம் 3 வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. தக்காளி 2 தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி வதக்கிக்கோங்க. 3 வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். தக்காளி 2 தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயத்தக்க நல்லா கொதிக்கவும் நல்லா உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் மசாலா போட்டுருங்க. குழம்பு மசாலா, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, இந்த மாதிரி எல்லா மசாலாவும் எந்த மசாலா உங்கள்கிட்ட இருக்கோ அதை போட்டுக்கோங்க. என்கிட்ட இருந்த மசாலா நான் வச்சுருக்கேன். நல்லா கிண்டி விட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. கரம் மசாலா எல்லாம் தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா வேகட்டும். 1/4 மணி நேரம் நல்லா வேக வச்சுருங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கொதித்து வரட்டும். தேவையான அளவு ஒரு அரை கிளாஸ் தண்ணியை ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. தேங்காய் அடித்து ஊற்றிடுவோம். நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வரும்போது அரைச்ச தேங்காய் எடுத்து ஊற்றிக்கோங்க. நான் 2 சில்லு தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன். நீங்கள் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. அதெல்லாம் கிண்டி விட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. உப்பு போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு வரும்போது 2 வாட்டி கிண்டி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் அருமையான குருமா ரெடி. உருளைக்கிழங்கு குருமா.